18 வயதுள்ள பிள்ளைகள் மட்டும். வருஷ துவக்க முதல் நாம் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செய்வது என்பதை குறித்து நாம் படித்தோம். தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செய்வது என்பதை குறித்து படித்து முடித்து விட்டோம். அதிலே கிறிஸ்துவை குறித்து பார்த்தோம். அவர்தான் நமக்கு முன்மாதிரி. தேவனுடைய சித்தத்தை செய்கிறதிலே முன்னோடியாயிருக்கிறார். அவர் எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்தார் என்று பார்த்தோம் தன்னுடைய வாழ்க்கையிலே. அதன் மூலமாக அவர் பெற்ற 6 பயன்களை பார்த்தோம். அவருடைய வாழ்க்கையில் அவர் பெற்ற 6 விதமான பயன்கள். அதன் பிறகு எப்படி மரணத்திலே கூட அவர் தேவனுடைய சித்தத்தை செய்தார் என்று பார்த்தோம். தன்னுடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்து. பிறகு நாமும் எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும் என்று பார்த்தோம். அவர் தேவனுடைய சித்தத்தை செய்வது ஏதோ தானாக நடந்துவிட்ட ஒரு காரியம் கிடையாது. சிலர் நினைக்கிறாங்க கர்த்தர் சித்தம் கொண்டா தானா நடந்துடும். தானா நடக்கல. அவர் பெரிய தீர்மானம் ஒன்றை செய்து விடாப்பிடியாய் நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றிய தீர்வேன் என்று சகல உணர்ச்சிகளுக்கு எதிராகவும் சகல விதமான தடைகளுக்கு எதிராகவும் அவர் சென்று பெரிய தீர்மானத்தை எடுத்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். சிலுவைக்கு போறது கடினமான ஒரு காரியம், கஷ்டமான ஒரு காரியம். மனம் வேதனைப்படுகிறது, பயம் இருக்கிறது, பாடுகளை நினைத்தால் வேதனையாகத்தான் இருக்கிறது, கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்கிற ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் எடுத்தார். தேவனுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறவர்கள் இன்றைக்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். தானா நடந்திராத தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தீர்மானம் மிகவும் அவசியம். ஆகையால் தான் வேதத்திலே சூஸ், தெரிந்து கொள்ளுங்கள் என்கிற வார்த்தை அடிக்கடி வருகிறது. தெரிந்து கொள்வது அவசியம். யாரை சேவிக்கிறோம் என்று தெரிந்து கொள்ளுங்கள், தீர்மானியுங்கள். என்ன செய்ய போகிறீர்கள், யாரை வணங்கப் போகிறீர்கள் என்பதை தீர்மானியுங்கள் என்று வேதம் ஏன் சொல்லுகிறது? நீங்கள் தீர்மானிக்கிறதிலே தான் எல்லாம் அடங்கி இருக்கிறது. தானா அது நடந்துராது. வாழ்க்கையில எல்லாமே நாம் தீர்மானிக்கிறோம். ஆலயத்துக்கு வரணும்னா அது கர்த்தருடைய சித்தம் தான். வீட்டில் உட்கார்ந்துகிட்டு கர்த்தருக்கு சித்தமானா நம்ம இன்னைக்கு போய் சேர்ந்துருவோம். எப்படியும் யாராவது வருவாங்க கூட்டு போவாங்கன்னா நடக்காது. அது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. நான் எழுந்து புறப்பட போறேன். எத்தனை வேலை வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு தடை வந்தாலும் பரவாயில்ல, இதை நான் செய்தே தீருவேன் என்று அப்படி செய்வதுதான் தேவனுடைய சித்தம். ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் போது, தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது ஒரு தீர்மானத்தை எடுத்து விடாப்பிடியாய் நாம் தீர்மானம் பண்ணி அதை நிறைவேற்றுகிறோம். கர்த்தருடைய சித்தம் இது என்று அறிந்து நிறைவேற்றுகிறோம். இதை நாம் ஏற்கனவே படித்து முடித்து விட்டோம். இன்றைக்கு ஒரு புதிய ஒரு பாடத்தை நாம் படிக்க போகிறோம். அநேக நாட்களாக சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தை போதிக்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். 91ஆம் சங்கீதத்தை வருகிற சில வாரங்களுக்கு நாம் போதிப்போம். அனைவரும் அதிகம் விரும்பி படிக்கக்கூடிய சங்கீதம், அதிகமாக அறிந்து வைத்திருக்கிற சங்கீதம் இருக்குதுன்னு தெரியும். அதுல என்ன சொல்லி இருக்குதுன்னு தெரியும். உண்மையாகவே அதுல என்ன சொல்லி இருக்குது என்பதை அறிந்திருக்கிறோமா என்கிறது வேற ஒரு கேள்வி. ஆனா 91ஆம் சங்கீதம் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். எல்லாரும் அதை கேள்விப்பட்டிருக்கிறோம், அதை பாடலாக பாடியிருக்கிறோம், அதை வாசிக்க கேட்டிருக்கிறோம். இந்த வரப்போகிற சில வாரங்களிலே ஒவ்வொரு வசனமாக தெளிவாக அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் படிக்க போகிறோம். 91ஆம் சங்கீதத்துக்கு திருப்போம். அதில் உள்ள வார்த்தைகள், அதில் பல வாக்கு தத்தங்கள் அடங்கி இருக்கிறது. தெய்வீக பாதுகாப்பு என்கிற வாக்கு தத்தம் அடங்கி இருக்கிறது. தெய்வீக சுகம் என்கிற வாக்கு தத்தம் அடங்கி இருக்கிறது. நீடிய வாழ்வு என்கிற வாக்கு தத்தம் அடங்கி இருக்கிறது. சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நம்மை விலக்கி காப்பார் என்கிற வாக்கு தத்தம் அடங்கி இருக்கிறது. யுத்த நேரத்திலே நம்மை காப்பார் என்கிற வாக்கு தத்தம் அடங்கி இருக்கிறது. நாச மோசங்கள் நேரிடுகிற வேளையிலே நம்மை அவர் பாதுகாப்பார் என்று இப்படி பலவிதமான வாக்கு தத்தங்கள், சரீர சுகம், நீடிய வாழ்வு, பொருளாதார ஆசீர்வாதம், ஆபத்திலிருந்து விடுதலை, பிசாசிலிருந்து விடுதலை,
இப்படி பலவிதமான அருமையான வாக்குத்தத்தங்கள் இதிலே இருக்கிறது. ஆனால் இதுலயும் நாம் அதே தப்பதான் செய்யறோம். இங்க வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால சாதாரணமா எல்லாருக்கும் அது நடந்துரும் நினைச்சிட்டு இருக்கிறோம். இங்கதான் சொல்லி இருக்குது, 91ஆம் சங்கீதத்துல சொல்லி இருக்குது. சொல்லி இருக்கிறதுனால எல்லா விசுவாசிகளுக்கும் அது சமமாய் நடந்துவிடும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி, எனக்கு உங்களுக்கு 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 எல்லாருக்கும், இங்க இருக்கிற நூற்றுக்கணக்கான பேருக்கு அத்தனை பேருக்கும் அப்படியே சமமாக என்ன சொல்லி இருக்குதோ அப்படியே நடந்து விடும் என்று எண்ணி விடுகிறோம். ஆனால் வாழ்க்கையை பார்க்க போனால் அப்படி நடக்கிறது இல்லை என்பதுதான் உண்மை. எத்தனை பேர் அதுக்கு ஆமென் சொல்றீங்க? 91ஆம் சங்கீதத்தில் சரீர சுகத்தை பற்றியும் நீடித்த வாழ்வு குறித்தும் பாதுகாப்பை குறித்தும் பிசாசனுடைய தந்திரங்களிலிருந்து விடுவிக்கிறது பற்றியும் இன்னும் பல அநேக அரும் பெரும் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மைதான், அதை செய்ய ஆண்டவர் சித்தமாயிருக்கிறார். அது சிலருடைய வாழ்க்கையில நடைபெறுகிறது, ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் அது நடைபெறுகிறது இல்லை. எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க, உண்மையா இல்லையா? சிலருடைய வாழ்க்கையில் அது நடைபெறுகிறது. சிலர் அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள், நீடிய வாழ்வை பெறுகிறார்கள், சுகத்தை பெறுகிறார்கள், பிசாசின் கரத்திலிருந்து விடுதலை, ஆபத்திலிருந்து விடுதலை, இதெல்லாம் சிலருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது கிடையாது என்பதுதான் உண்மை. அதற்காக தேவனுடைய வார்த்தையே அப்படிதான், சிலருக்கு அது நடக்கும் சிலருக்கு அது நடக்காதுன்னு சொல்லலாமா? கிடையாது. தேவனுடைய வார்த்தையில சொல்லி இருக்கிற காரியங்கள் எல்லாருக்கும் நடக்க முடியும். ஆனால் ஏன் எல்லாருக்கும் அப்படியே சமமாக நடப்பதில்லை என்பதை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு பிரசங்கியார் சொன்னார், ஒரு திருமணத்துக்கு சென்றிருந்தேன், அங்க ஒரு பிரசங்கியார் பேசினார். அவர் சொல்றார், இந்த விசுவாசத்தை குறித்து போதிப்பது, எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வந்து சேரும் என்று சொல்வது இதெல்லாம் சும்மா. சிலருக்கு அது வந்து சேரும், சிலருக்கு அது வந்து சேராது. சில நேரங்களில் அது கூடும், கைகூடும், சில நேரத்தில் அது கை கூடாது. சிலருக்கு அது பலிக்கும், சிலருக்கு அது பலிக்காது. அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், எதுக்கு இதை படிக்கணும்? பின்ன நம்மளும் இந்துக்களை மாதிரி ஆயிடுறோம். சிலருக்கு அது பலிக்கும், சிலருக்கு அது பலிக்காது. அவரவர் விதிப்படி அவரவருக்கு நடக்கும். உங்க விதிப்படி உங்களுக்கு நடக்கும், என் விதிப்படி எங்களுக்கு நடக்கும். இப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம. கோயிலும் தேவையில்லை, பைபிளும் தேவையில்லை, இயேசுவும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. எல்லாருக்கும் அவரவர் விதிப்படி நடக்க போகிறது என்று சொன்னால் ஒன்றுமே தேவையில்லை. எதற்கு இங்கு வருகிறோம்? ஏன் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நாசமோசங்கள், நமக்கு ஏற்படுகிற தோல்விகள், நாம் காணும் பிரச்சனைகள், வரும் வியாதிகள், பலவிதமான பிரச்சனைகள், இவைகளை அனைத்தையும் எப்படி மேற்கொள்வது, நாம் ஏன் மேற்கொள்ளாம இருக்கிறோம், அதை எப்படி மேற்கொள்வது, தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது என்பதை போதிக்கிறதுக்காக தான் நீங்க வருகிறோம். தேவனுடைய வார்த்தை உண்மை. ஏன் அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நடக்க மாட்டேங்கிறது? அது நடக்கும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை போதிக்கிறதுக்காக தான் இங்க வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒண்ணுமே தருணமே கிடையாது என்று சொன்னால், அதற்கு வாய்ப்பே கிடையாது என்று சொன்னால், பேசாம வீட்டிலேயே இருந்தெல்லாம் போதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நானும் வேற ஏதாவது வேலையை பார்க்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையை போதித்தால் மக்களுடைய வாழ்க்கையிலே மாறுதல் ஏற்படும், ஜீவியம் மாற்றப்படும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தலைவிதி என்று சொல்லுகிறார்கள், இதெல்லாம் மாற்றி அமைக்கலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நமக்கு நேரிடுகிற சம்பவங்களை மாற்றலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாச மோசங்களை திருப்பலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய இழப்புகளை நாம் சரிகட்டி நாம் அதை மேற்கொண்டு அதை ஜெயிக்கலாம் என்று விசுவாசிக்கிறேன். ஆகையால் தான் போதிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கு விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? 91ஆம் சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். 91ஆம் சங்கீதம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அப்படியே நடந்துராது, எல்லா விசுவாசிக்கும். அதற்கு சில நிபந்தனைகள் உண்டு. அதற்கு சில நிபந்தனைகள் உண்டு. இந்த நிபந்தனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அது அப்படியே நடக்குது. இது ஒரு காயின்ல ரெண்டு சைடு மாதிரி. நீங்க ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது, கர்த்தர் ஒன்று செய்கிறார். இது வெறும் கர்த்தர் நான் செய்து முடிச்சிடறேன்னு சொல்ல, உங்களுக்கும் இதில் ஒரு பங்கு உண்டு.
அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள பார்க்கிறோம். அநேக நேரத்தில் நாம் என்ன பண்ணுகிறோம், வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு, அவர் செய்திருவார் நினைச்சுக்கிறோம். ஆனா நீங்க என்ன செய்யணும்னு சொல்லியிருக்க அதை பாத்தீங்களா? நீங்க எதை செய்யணுமோ அதை செய்தாதான் கர்த்தர் செய்ய வேண்டியது செய்கிறார். இதற்காக தான் நாம் போதிக்கிறோம். கர்த்தருக்கு இன்னைக்கு போதனை தேவையில்லை. எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு 91 சங்கீதத்தை இயேசுநாதருக்கா போதிக்கிறேன்? ஹலோ ஹலோன்னா ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க. இயேசுக்கா போதிக்கிறான், அவருக்கா தேவை இந்த போதனை? அவருக்கு இந்த போதனை தேவையே கிடையாது. இன்றைக்கு நமக்கு போதிக்கிறேன், ஏன்னா நமக்கு தான் இது தேவை. அவருக்கு தெரியும் என்ன சொல்லி வைத்திருக்கிறார் என்று அவர் அறிவார். அவர் அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். அவர் பொய் உரையாதவர். நமக்கு தான் இது தேவை. நமக்கு விலைக்கு சொல்லப்பட வேண்டும். நம்முடைய பொறுப்பு என்ன? நாம் நம்முடைய காரியத்தை சரியா செய்தா அவர் அவருடைய காரியத்தை சரியா செய்வார். இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க முடியும், நடக்க வேண்டும். ஆனால் சிலர் வாழ்க்கையில நடக்கிறது இல்லை. ஏன் என்று பார்க்க போகிறோம். அதன் நிபந்தனைகள் என்ன, நாம் என்ன செய்தால் இவைகள் எல்லாம் நமக்கு நடக்கும் என்பதை தான் இந்த வரப்போகிற வாரங்களிலே நாம் பார்க்க போகிறோம். 91 சங்கீதம் 1 வசனம் முதல் வாசிப்போம். இந்த சங்கீதத்தை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். 3 பிரிவுகளும் 3 நிபந்தனைகளை கொண்டு நாம் பிரிக்கிறோம். 3 பிரிவுகளாக ஏன் பிரிக்கணும்னா 3 நிபந்தனைகள் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிபந்தனை கொடுக்கப்படுகிறது. அந்த நிபந்தனைக்கு அந்த நிபந்தனையை நாம் கை கொண்டால், அதன்படி நடந்தால் இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு பலிக்கும் என்று சொல்லி இருக்கிறது. இன்னொரு அடுத்த நிபந்தனை, இதன்படி செய்தால் இந்த காரியங்கள் நமக்கு நடக்கும் சொல்லி. இன்னொரு அடுத்த நிபந்தனை, இதெல்லாம் செய்தா இன்னும் மீதி உள்ளதெல்லாம் நடக்கும் சொல்லி. நம்ம எல்லாம் என்ன நடக்கும் மட்டும் வாசிக்கிறோம், ஏன் நடக்கலைன்னு மட்டும் கேட்கிறோம். என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்கிறது கிடையாது. வாசிப்போம். முதலாவது பிரிவு 1 முதல் 8 வசனங்கள் முதலாவது பிரிவு. இரண்டாவது பிரிவு 9 முதல் 13 வசனங்கள். மூன்றாவது பிரிவு 14 முதல் 16 வசனங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இதுதான் முதலாவது நிபந்தனை. இப்ப 3ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் முதல் சொல்லி இருக்கிற வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். உன்னதமானவரின் உயர் மறைவில் நாம் இருக்க வேண்டும், தங்க வேண்டும், அங்கே சஞ்சரிக்க வேண்டும், அங்கே வசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அது என்னவென்று காண்பிக்கிறேன். அதுதான் காண்பிக்க போறேன். உயர் மறைவு என்று சொன்னால் என்ன? The secret place of God, தேவனுடைய மறைவிடம். அதிலே தங்குவது என்றால் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். மறைவிடத்திலே அவர் வைத்திருக்கிற அந்த சீக்ரெட் பிளேஸிலே தங்குகிறவர்களாக, வசிக்கிறவர்களாக நாம் இருந்தால் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுமா? வசிக்கிறது மட்டுமில்லாமல் நாம் சொல்லவும் வேணும். நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இந்த நிபந்தனை கை கொண்டால் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகுமாம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இதெல்லாம் ஒன்னொன்னு விவரிச்சு சொல்ல போறேன். என்ன எப்படி என்று நம்முடைய வாழ்க்கையில எப்படி இதெல்லாம் இதிலிருந்து காக்கப்படுகிறோம் என்பதை விவரிக்க போகிறோம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். இது நடக்கணும். 9வது வசனம், எனக்கு அடைக்கலமாயிருக்கிற, 2வது பிரிவு, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். இது 2வது நிபந்தனை. உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொள்ள வேண்டும். thy habitation, உன்னுடைய உறைவிடமாக, நீ இருக்கும் இடமாக, நீ தங்கும் இடமாக நீ கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் கீழகண்ட காரியங்கள்லாம் நடக்கும். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும்
விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினால், மூன்றாவது பிரிவு, மூன்றாவது நிபந்தனை என்ன? அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினால். சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். ஏன்? நம்முடைய வாஞ்சை, நம்முடைய இருதயம் அவர் மீது இருக்கிறது. அவர் மீது வாஞ்சையாய் இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். 3 பிரிவுகள், 1 முதல் 8, 9 முதல் 13, 14 முதல் 16 வசனங்கள். முதல் பிரிவை நாம் கவனிப்போம். 1 முதல் 8 வசனங்கள் அவ்வளவு இன்னைக்கு முடிக்க போறதில்லை நான். ஆனா முதல் 2 வசனங்களை இன்றைக்கு தெளிவாக விளக்கி காண்பிக்க போகிறேன். முதலாவது நிபந்தனை என்ன? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், அவருடைய மறைவிடத்தில் இருக்கிறவன், அவருடைய சீக்ரெட் பிளேஸ். He that dwells in the secret place of the Most High, அவருடைய மறைவிடத்தில் தங்கி இருக்கிறவன், அவனுக்கு வர வேண்டிய வாக்குத்தத்தங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உன்னதமான தேவனுடைய மறைவிடம் என்றால் என்ன? அந்த மறைவிடம் எங்கே இருக்கிறது என்று பார்ப்போம். இது மறைக்கப்பட்ட இடம். இது எங்கே இருக்கிறது? இந்த மறைவிடம் என்றால் என்ன? அதில் எப்படி நாம் தங்க முடியும் என்பதை நாம் கவனிப்போம். யோபு 28ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். யோபுவிலே ஞானத்தை குறித்து பேசப்படுகிறது. ஞானம் எங்கே தங்கி இருக்கிறது என்பதை குறித்து பேசப்படுகிறது. ஞானம் என்றால் யார்? ஞானம் என்றால் என்ன? அது ஒரு பொருள் அல்ல, அது ஏதோ ஒரு ஞானம் அல்ல, அது ஒரு ஆள். கிறிஸ்துவுக்குள் அந்த ஞானம் இருக்கு. கிறிஸ்து நமக்கு ஞானமானார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த ஞானத்தின் உறைவிடம், தங்கும் இடம் எங்கே என்று வேதவசனம் நமக்கு திட்டவட்டமாக போதிக்கிறது. 8ஆம் வசனம் முதல், துஷ்ட மிருகங்களின் கால் இதில் படவில்லை, சிங்கம் அதை கடந்ததில்லை. அவன் தன் கைகளை கற்பாறையின் மேல் நீட்டி மலைகளை வேரோடே புரட்டுகிறார். 7ஆம் வசனம் முதல், ஒரு வழி உண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது, வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை. துஷ்ட மிருகங்களின் கால் அதில் படவில்லை, சிங்கம் அதை கடந்ததில்லை. அந்த இடத்தை விவரிக்கிறார். 14வது வசனம், ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது, சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. இங்கே இல்லை என்னது? ஆழத்தை கேட்டா இங்கே இல்லை என்கிறது, சமுத்திரமும் அங்கே இல்லை என்று சொல்லுகிறது. 21ஆம் வசனம், அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கு மறைந்தும் இருக்கிறது. நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். இந்த மறைவிடம், சீக்ரெட் பிளேஸ், இது தேவனுக்கே தெரியும். இது சாதாரண இயற்கை மண்டலத்திலே உள்ளது அல்ல, இயற்கையான காரியங்களால் புரிந்து கொள்ளுகிறது அல்ல. இது ஆவிக்குரிய மண்டலத்திலே உள்ள ஒரு காரியம் என்பது இங்கு திட்டவட்டமாய் விளங்குகிறது. ஏன்? ஆகாயத்து பட்சிகள் அதை கண்டதில்லை, மிருகங்கள் அதை கண்டதில்லை, அதன் கால்கள் அதில் பட்டதில்லை. இந்த மறைவிடத்திலே, இந்த மறைவிடம் சமுத்திரத்திலே இல்லை, ஆழத்திலே இல்லை. இந்த மறைவிடம் பூமியிலே இயற்கையான விதத்திலே நாம் விவரிக்கிற காரியங்களிலே இல்லை. இந்த மறைவிடம் என்கிறது இயற்கையான மண்டலத்தில் இருக்கிற காரியங்களை குறித்தல்ல, ஆவிக்குரிய மண்டலத்திலே இருக்கிற காரியத்தை குறித்ததாகும். This secret place is not in the natural realm, it is in the spiritual realm. இந்த மறைவிடமானது இயற்கை மண்டலத்திலே அல்ல, இது ஆவிக்குரிய மண்டலத்திலே இருக்கிறது. ஆவிக்குரிய காரியங்களின்படி இதை விவரிக்க வேண்டும். மறைவிடம் என்று சொன்னால் என்ன என்று, உன்னதனர் மறைவிடம் என்றால் என்ன என்பதை ஆவிக்குரிய விதத்திலே தான் நாம் விவரிக்க வேண்டும். அந்த காலத்தில் பாருங்க, கேசல்ஸ், பெரிய அரண்மனைகளைப் போல இடங்கள் நாம்
பல வழிகளில் பார்த்திருக்கிறோம். அவைகளிலே ராஜாக்கள் தங்குகிற இந்த பெரிய இடங்களிலே மறைவிடம் என்றும் ஒன்று வைக்கப்பட்டிருக்கும், தி சீக்ரெட் பிளேஸ். அந்த மறைவிடம் எதற்காக? விரோதிகள் வந்து தாக்கும் போது இந்த ராஜா, இந்த முக்கியமான நபர் யார் அங்க வசிக்கிறாரோ அவர் ஓடி ஒளிந்து கொள்ளும்படியாக, அந்த தாக்குதலிலிருந்து தப்பிக்கும்படியாக, தன்னுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஓடி ஒளிந்து கொள்வதற்காக அந்த மறைவிடம். அதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சில நேரத்தில் அங்க ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார், அந்த வீட்டிலேயே ஒரு பகுதியா இருக்கும், அல்லது இந்த வீட்டிலிருந்து சுரங்கம் மாதிரி சென்று வெளியே கொண்டு போய் இந்த ஆள் தப்பிக்கும்படியாக வழி செய்கிற ஒரு இடமாக இருக்கும். அதைத்தான் சீக்ரெட் பிளேஸ் என்று சொல்லுவார்கள். சாதாரணமாக அந்த சீக்ரெட் பிளேஸுக்கு போகிற வழி, அந்த மறைவிடத்துக்கு போகிற வழி எப்படி இருக்கும்? ஒரு பெரிய படமோ அல்லது ஏதோ ஒன்று செவுத்துல மாட்டி இருப்பாங்க. நீங்க பல விதத்தில் இதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த செவுத்துல இருக்கிற அந்த படத்தை பார்த்தா ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியும், வெறும் படம் தான் மாட்டி இருக்குன்னு தெரியும். திடீர்னு பார்த்தா அந்த படத்தை தூக்கிட்டு பின்னாடி பார்த்தா அங்க ஒரு கதவு இருக்கும், அங்க ஒரு சாவி போடுற இடம் இருக்கும், அல்லது அங்க ஏதாவது திருகிறதுக்கு ஏதாவது இருக்கும். இந்த படம் மாதிரி மேல மூடிக்கொண்டிருக்கிறத பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. அந்த படத்தை தூக்கிட்டு அடியில பார்த்தா அங்கதான் அந்த மறைவிடத்துக்கு போகிற வாசல் இருக்கும். அதுதான் வாசலா இருக்கும். கடைசியில பார்த்தா சில நேரத்தில் செவுரு மாதிரி இருக்கும், அலங்கரிக்கப்பட்ட ஒரு செவுரு மாதிரி இருக்கும். இது செவுரு தான் நினைச்சிட்டு இருக்கும், பார்த்தா அது கதவா இருக்கும். போய் மறைந்து கொள்ளுகிற இடம் அதற்கு பின்னாலே இருக்கும். இந்த மறைவிடம் கூட, இந்த ஆவிக்குரிய மறைவிடம் கூட சில நேரத்திலே அப்படிப்பட்டதாக நாம் விவரிக்கலாம். இந்த படம் போன்ற ஒரு காரியம் சொன்னேன், அதுக்கு பின்னால் இந்த கதவு மறைந்து இருக்கிறது என்று சொல்றேன். சுவர் போன்ற, அலங்கரிக்கப்பட்ட சுவர் போன்ற ஒரு காரியத்துக்கு பின்னாலே அந்த மறைவிடம் ஒளிந்து கொள்ளக்கூடிய இடம் இருக்கிறது என்று சொல்லுகிறேனே. வெளியே பார்த்தா அது ஒண்ணுமே தெரியாது, அது முக்கியமில்லாத ஒன்று போல தெரியும். ஏதோ ஒரு சாதாரண ஒரு சுவர் போல, சாதாரண ஒரு கதவு போல, அல்லது சாதாரண ஒரு ஜன்னல் போல தெரியும், அல்லது ஒரு படம் போல தெரியும். ஆனால் அதற்கு உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்த்தால், அதற்கு பின்னாலே என்ன இருக்கிறது என்று பார்த்தால், அதிலேதான் அந்த மறைவிடத்திற்கு செல்லும் வாசலே அடங்கி இருக்கும். அதுபோலவே கல்வாரி சிலுவையானது, இயேசு கிறிஸ்து மரித்த அந்த கல்வாரி சிலுவையானது அந்த படத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. கல்வாரி சிலுவையை பற்றி உலகம் முழுவதும் இருக்க மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். நாம் கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிறோம், பண்டிகைகள் மூலமாக அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிறோம். உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும், கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும், கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள், அதன் படங்களை கண்டிருக்கிறார்கள், சிலைகளை கண்டிருக்கிறார்கள். பல விதத்திலே அந்த கிறிஸ்து மரணமானார், சிலுவையில மரித்தார், சிலுவை என்று ஒன்று இருந்தது, சரித்திரத்தில் எப்படி நடந்தது என்பதை அறிந்து வைத்திருக்கிறார்கள். அது ஒரு சாதாரணமான காரியம் என்று எண்ணி அதை புறக்கணித்து அது ஒன்று முக்கியமில்லை என்று சொல்லி போய்விடுகிறார்கள். ஆனால் அந்த சீக்ரெட் பிளேஸே அந்த சிலுவைக்கு பின்னாலே தான் இருக்கிறது. அவர்கள் ஆபத்து காலத்தில் ஒளிந்து கொள்ளக்கூடிய, அவர்களை பாதுகாக்கக்கூடிய, அவர்களை பராமரிக்கக்கூடிய அனைத்தும் அந்த சிலுவை, சாதாரணம் என்று நினைக்கிறார்களே, அந்த சிலுவைக்கு பின்னாலே தான் அவ்வளவும் அடங்கி இருக்கிறது. இந்த சிலுவையை சற்று ஆராய்வார்கள் என்றால், இந்த சிலுவையை சற்று உற்று நோக்குவார்கள் என்றால், இந்த சிலுவைக்கு பின்னாலே என்ன அர்த்தம் அடங்கி கிடக்கிறது என்று யோசித்து பார்ப்பார்கள் என்றால், அவர்கள் அந்த மறைவிடத்திற்குள்ள திறவுகோலை கண்டுபிடிக்கிறார்கள். அவர்கள் ஆபத்து காலத்திலே மறைந்து கொள்ளக்கூடிய, அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கதவு அவர்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது அந்த சிலுவைக்கு பின்னாலே. நாம் அனைவரும் கூட ஒரு நாளில் அப்படிதான் நினைத்து வந்தோம். சிலுவைனாது என்னமோ அந்த காலத்துல இயேசுவை சிலுவையில் அறைந்தாங்களாம் அப்படின்னு ஏதோ ஒரு கதை மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் திடீரென்று ஒரு நாள் சிலுவை குறித்த ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், தேவ மனுஷர் பேசுகிறதை கேட்டோம், சிலுவையை விவரிக்கிறதை கேட்டோம், சிலுவையில நமக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டோம், சிலுவையில எப்படி ரத்தம் சிந்ததன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் மீட்கப்பட்டோம் என்பதை நாம் கேள்விப்பட்டோம். சிலுவையின் பின்னாலே உள்ள அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டோம். சிலுவையின் மூலமாக நமக்கு என்ன நேரிடுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். புரிந்து கொண்ட உடனே என்ன ஆகிறது? அந்த மறைவிடத்திற்கு செல்லுகிற கதவை கண்டுபிடித்தது போல ஆகிறது. எத்தனை பேர் அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய கல்வாரி சிலுவை
மூலமாக உங்களுக்கு என்ன நடந்தது, உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு அறிந்து வைத்திருக்கிறீர்கள். அப்படி அறிந்து வைத்திருந்தால் அந்த மறைவிடத்திற்கு செல்லுகிற வாசல் உங்களுக்கு தெரிந்து விட்டது. அங்கே வந்து விட்டீர்கள், அந்த வாசலுக்குள்ளாக நுழைந்து விடுகிறீர்கள். அதற்குள்ளேதான் அந்த மறைவிடம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே, கிறிஸ்து நமக்கு செய்த அந்த கல்வாரி சிலுவையில் செய்த அந்த தியாகத்தின் மூலமாக, அந்த ரத்தம் சிந்துதல் மூலமாக பிசாசனுடைய சகல கிரியைகளுக்கும், சகல விதமான ஆசமோசங்களுக்கும், சகல விதமான விரோதியின் அம்புக்கும் கண்ணிக்கும் நாம் தப்புவிக்கும்படியாக ஒரு பெரிய விடுதலையின் சின்னமாக அந்த சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவையை பார்த்து சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம். அந்த சிலுவையில் என்ன நடந்தது என்பதை யோசித்து பார்ப்போம், அதை அறிந்து கொள்வோம். அதை அறிந்து கொண்டவர்கள் மறைவிடத்திற்கு செல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படிதான் துவங்குகிறோம். கொலோசையர் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். அந்த மறைவிடம் என்றால் என்ன? உன்னதரின் மறைவில் என்று சொல்லி இருக்கிறதே, அந்த மறைவிடம் என்றால் என்ன? அந்த மறைவிடத்தை லேசாக விவரித்திருக்கிறேன். சிலுவைக்கு பின்னாலே உள்ள மறைவிடம், சிலுவையின் மூலமாக அங்கே செல்லுகிறோம். சிலுவையை சாதாரணமாக எண்ண வேண்டாம். சிலுவையில் நடந்த காரியங்கள் அவள் அறிந்து கொள்ளும் போது அந்த மறைவிடத்துக்கு செல்லுகிற கதவாயிருக்கிறது என்று சொன்னேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். நல்லா கவனிங்க, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்க எங்கேயோ போய் ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மறைவிடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், ஒரு காக்கப்படும் ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு தாக்குதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்திலே நீங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி மறைத்து வைக்கப்பட்டீர்கள்? கிறிஸ்து சிலுவையில மரித்த போது அவரோடு கூட நீங்கள் மரித்தீர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க நான் மரித்தேன்? அவரோடு கூட நீங்க மரித்தீர்கள். நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள், அவரோடு கூட உயிர் தெழுந்தீர்கள். அந்த சிலுவை என்றால் என்ன என்று அனுபவ ரீதியிலே நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த சிலுவையை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். அதன் மூலமாக வந்த மீட்பை அனுபவித்திருக்கிறீர்கள். நீங்கள் அவரோடு கூட மரித்தீர்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எத்தனை பேருடைய ஜீவன் மறைந்திருக்குதுங்க? எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய ஜீவன் மறைந்திருக்கிறது. எங்க மறைந்திருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. பிசாசு உங்களை நோக்கி வரும்போது, அம்புகளை எய்யும் போது, கண்ணிகளை வெடிகளை உங்களுக்கு எதிராக வைக்கும் போது, உங்களை தாக்க நினைக்கும் போது, நீங்கள் எங்கே இருக்க வேண்டும்? அந்த மறைவிடத்தில் இருக்க வேண்டும். அந்த மறைவிடம் என்றால் என்ன? அது ஆவிக்குரிய ஒன்று. அந்த காலத்திலே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே, ராஜாக்களும் பெரிய மனிதர்களும் போர் செய்கிற நேரத்திலே ஓடினார்கள். ஓடி போய் ஒளியறதுக்கு அங்கங்கே கேவ்ஸ், குகைகள், குகைகளுக்குள்ளாக போய் ஒளிந்து கொள்வார்கள். மறைவிடங்கள் அவர்களுக்காக வைக்கப்பட்டது. அவர்கள் ஓடி ஒளியக்கூடிய பெரிய கற்பாறைகள், குகைகள், இவைகள் அவர்களுக்காக வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் ஓடி போய் ஒளிந்தார்கள். நாம் இன்றைக்கு எங்கேயும் ஓடுகிறது இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க ஓடுறது இல்லைன்னு? நாம் ஓடுகிறது இல்லை. நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மறைவிடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நாம் கிறிஸ்துவுக்குள் அவரோடு கூட மறைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம். மறைக்கப்பட்டிருக்கிறீங்களா? மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் சாத்தான் உங்களை தாக்குவது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. இந்த மறைக்கப்பட்ட இடத்திலிருந்து நாம் வெளியே செல்லக்கூடாது. இந்த மறைக்கப்பட்ட இடத்திலிருந்து இதன் பாதுகாப்பை நாம் மறந்துவிட்டு இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் வெளியே செல்லும் போது, தேவனுடைய சித்தத்தை செய்யாமற் போகும்போது, இந்த மறைவிடத்திலிருந்து நாம் நம்மை அகற்றிக் கொள்ளும் போது, இது வேண்டாம் என்று சொல்லி நாம் போகும்போதுதான் பிசாசனுடைய காரியங்கள் நம்மை எதிர்கொண்டு வந்து தாக்க முடியும். இந்த மறைவிடத்திலே நாம் தங்குகிற வரை
கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிற வரை, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மறைந்திருக்கிற வரை இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்மையுள்ளவைகளாயிருக்கிறது. திரும்ப சங்கீதம் 91 போவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிழல் என்றால் என்ன என்று பார்ப்போம். அவருடைய நிழலில் தங்குவது என்றால் என்ன என்றும் பார்ப்போம். அதுக்கு முன்னால் இன்னொன்று சொல்லிடுறேன். கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? யோவான் 15:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். ரெண்டு காரியம். நீங்க எங்க இருக்கணும்? அவருக்கு உள்ளாக இருக்க வேண்டும், அந்த மறைக்கப்பட்ட இடத்துல இருக்க வேண்டும். அப்படி இருந்தா என்ன ஆகும்? நீங்கள் மறைக்கப்பட்ட இடத்துல இருக்கிறீர்கள். நீங்கள் என்னிலும், என்னுடைய வார்த்தை உங்களிலும். வார்த்தை உங்களிலும். அந்த மறைக்கப்பட்ட இடத்திலே இருக்கிறவர் வெறும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர் மட்டுமல்ல, கிறிஸ்துவனுடைய வார்த்தையால் நிறைந்தவர். வார்த்தை அவருக்குள்ளாக இருக்கிறது. மறைக்கப்பட்ட இடம் என்று சொன்னால் வெறும் கிறிஸ்துவுக்குள்ள நாம் வந்து விட்டோம், அவரை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறோம் என்ற அர்த்தம் மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். யோவான் 15:7 சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அநேகர் நினைக்கிறாங்க கேட்டுக்கொள்கிறது எதுவோ தரப்படும் சொல்லியிருக்க, ஏன் கிடைக்க மாட்டேன்னு. ஏன் கிடைக்குமா? நிபந்தனை இருக்கிறது. நீங்கள் என்னிலே இருக்க வேண்டும், அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த மறைவிடத்துக்குள் சென்றிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே தங்கியிருந்து அவருடைய வார்த்தைகளை உட்கொண்டு அவருடைய வார்த்தைகளால் நிறைந்திருக்க வேண்டும். நீங்கள் அவருக்குள்ள இருந்தா, அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா, நீங்க எவைகள் எல்லாம் கேட்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இல்லைங்களா? இப்ப நிழல் என்றால் என்னன்னு பார்ப்போம். முதல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மறைவிடம் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் இருப்பது, ரட்சிக்கப்படுவது, சிலுவையை நம்பி வருவது, சிலுவையில் என்ன நடந்தது என்பதை விசுவாசித்து அவருக்குள் மறைக்கப்படுகிறோம். அங்கே இருக்கும்போது அவருடைய வார்த்தைகளால் நிரப்பப்படுகிறோம். அதுதான் மறைவிடம். அந்த மறைவிடத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அவருக்குள்ள இருக்கிறோம். அவருடைய மீட்பின் ஆசீர்வாதத்தின் அந்த போர்வைக்குள்ளாக நாம் இருக்கிறோம். அந்த குகைக்குள்ளாக இருக்கிறோம், மறைவிடத்தில் இருக்கிறோம். அங்கு இருப்பது மட்டுமில்லாமல் அவருடைய வார்த்தையால் நாம் நிறைந்து இருக்கிறோம். அதுதான் மறைவிடம். ஷேடோ ஆஃப் தி ஆல்மைட்டி, அவருடைய சர்வ வல்லவருடைய நிழல் என்று சொன்னால் அது என்ன என்று பார்ப்போம். நிழல் என்று சொன்னால் நாம் நடக்கும்போது சூரிய ஒளி வீசுகிறது. அந்த சூரிய ஒளிக்கு நம்முடைய நடுவில் நம்முடைய உருவம் வரும்போது தரையில ஒரு நிழல் வருகிறது. அதான் நிழல். நிழல் என்று சொல்லும்போது சாதாரணமா கருப்பா ஒரு டார்க் இமேஜ், ஒரு கருப்பான ஒரு உருவம் தெரிகிறது. அதான் நிழல் என்று சொல்லுகிறோம். ஆனால் இங்கே நிழல் என்று சொல்லுகிறது சர்வ வல்லமையுள்ளவருடைய நிழல். எத்தனை பேருக்கு தெரியும் தேவன் ஒளியா இருக்கிறார் என்று சொல்லி? இந்த நிழல் அந்த மாதிரி நிழல் இல்லை. நாம் காண்கிற நிழலை போல எண்ண முடியாது. இது ஆவிக்குரிய கருத்தை கொண்டது. இந்த நிழல் என்றால் என்ன? புதிய ஏற்பாட்டிலே நிழல் என்கிற வார்த்தை 2 முறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, மறுரூபமலையிலே கிறிஸ்து தம்முடைய 3 சீஷர்களுக்கு முன்பாக பேதுரு, யோவான், யாக்கோபு என்கிற சீஷர்களை கொண்டு போய் அங்கே அவர்களுக்கு தரிசனமானார் அல்லது மறுரூபமாக்கப்பட்டார் அவர்களுக்கு முன்பாக. அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். மத்தேயு 17. அங்கே போய் அவர்கள் இருக்கிறார்கள். அங்கே இயேசுவோடு கூட மோசேயும் எலியாவும் பேசிக் கொண்டிருக்கிறதை சீஷர்கள் காண்கிறார்கள். பேசிக்கொண்டிருக்கிறதை சீஷர்கள் காண்கிறார்கள். 3ஆம் வசனத்திலே. 4ஆம் வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார், இங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கே இருந்திடலாம் என்று. 5ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம். இது இருள் அல்ல, இது டார்க் இமேஜ் அல்ல, ஒளியுள்ள ஒரு மேகம். இந்த நிழல் என்று சொன்னால் அது ஒளியுள்ள ஒரு மேகம். அவர்கள் மேல் நிழலிட்டது. ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. அப்பொழுது இவர் நேசகுமாரன், இவர் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து
ஒரு சத்தம் உண்டாயிற்று. இந்த நிழல் என்பது ஒரு மேகம், அவர்கள் மேல் வந்து இறங்கின ஒரு மேகம். அந்த மேகத்திலிருந்து சத்தம் உண்டாகிறது. அந்த நிழல் ஒரு மேகம் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே இன்னொரு அருமையான சம்பவத்தை பார்க்கிறோம். பேதுருவின் மூலமாக தேவன் பெரிய அற்புதங்களை செய்கிறார். ஆதி திருச்சபையிலே செய்து கொண்டு வரும்போது பேதுரு அண்டையிலே அநேக வியாதியஸ்தர்களை கொண்டு வருகிறார்கள். அவருடைய நிழலாவது பட்டு அவர்கள் சுகமாக வேண்டும் என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள். இதை குறித்து என்றைக்காவது எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? நான் எத்தனையோ வருஷமா நினைத்ததுண்டு, பேதுரு போயிட்டு இருந்திருப்பாரு, அவருடைய அந்த டார்க் இமேஜ், அவருடைய நிழல் பட்டு தான் ஜனங்கள் சுகமாகிறார்கள் என்று. அந்த ஒரு சரீர பிரகாரமான விதத்திலேயே நான் எண்ணிக் கொண்டிருந்தேன். ஆனால் நன்றாக கவனிப்போம். அப்போஸ்தலர் 5:12 முதல் 16 வசனங்கள். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்கள் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசமுள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் ஆஸ்தாவியால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து பேதுருவின் நிழல் படும்படி வைத்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். வெறும் ஒரு மனுஷனுடைய நிழலால் ஜனங்கள் குணமாக்கப்படவில்லை. பேதுரு சர்வ வல்லமையுள்ளவருடைய அந்த மறைவிடத்திலே தங்குகிற மனுஷன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையை வாழுகிறவர், கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து கிறிஸ்துவனுடைய அந்த வல்லமையை உறிந்து கொண்டவர், அந்த மறைவிடத்திலே தங்குகிறவர், வார்த்தையால் நிறைந்திருக்கிறவர். அவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார், கிறிஸ்துவனுடைய வார்த்தை அவருக்குள்ளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் கிறிஸ்துவால் நிறைந்திருக்கிறார், கிறிஸ்துவனுடைய வார்த்தை இவருக்குள் இருக்கிறது, இவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் இவர் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து கிறிஸ்துவனுடைய வார்த்தை இவருக்குள்ள இருக்கிறபடினாலே இவர் வெளியே நடந்து வரும்போது நிழல் பட்ட போது அவருடைய வெறும் நிழல் அல்ல, அந்த டார்க் இமேஜ் அல்ல, அந்த ஒளி மிகுந்த மேகம், அந்த அபிஷேகம் என்னப்பட்ட காரியம், அந்த சுகமாக்குதலின் அந்த அற்புதமான வல்லமை அவருக்குள்ளாக இருந்தது. ஏன்? அவர் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தார், கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளால் அவர் நிறைந்திருந்தார். அப்படியே அதிலே நிறைந்து போய் ஒரு ஸ்பஞ்சு போல அது அவருக்குள்ளாக ஊறி கிடந்தபடினால் அவர் வெளியே வந்தபோது அவர் அந்த ஒளியினால் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறார். அவர் மூலமாக அந்த தேவனுடைய நிழல், அந்த மேகம் பிரகாசிக்கிறது. ஆகையால் தான் வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாகிறார்கள். மோசே தேவனோடு கூட பேசிவிட்டு 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வருகிறார். அவருடைய முகத்தை காணக்கூட முடியவில்லை. ஏனென்றால் மகிமை அவ்வளவாக அவர் மீது, அந்த மகிமை, தேவனுடைய மகிமை இருந்தது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஒரு மனுஷன் தேவனோடு கூட அவ்வளவாக ஐக்கியம் கொண்டு அவரோடு கூட இருக்கும்போது தேவனுடைய மகிமை, தேவனுடைய அந்த அபிஷேகம் அந்த மனுஷனுக்குள்ளாக வந்து இறங்குகிறது என்று எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அபிஷேகம் எப்படி வருகிறது? சாதாரணமா ஒரு தீர்க்கதரிசி இன்னொரு தீர்க்கதரிசியை பயிற்சி வைக்கிறார், அவரு கூடயே இருக்கிறார். இந்த குட்டி தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி கூடயே இருக்கிறார், போகிற இடமெல்லாம் செல்லுகிறார், சுகமளிக்கிறத பார்க்கிறார், பிரசங்கிக்கிறத பார்க்கிறார், தீர்க்கதரிசனம் சொல்லுகிறத பார்க்கிறார், அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறத பார்க்கிறார், கூடயே சுமந்துட்டு போறார், பொட்டிகளை தூக்கிட்டு போறார், இங்க வானா வர்றார், போனா போறாரு. சில நேரத்தில் அவ்வப்போது இவருக்கும் சில சான்சஸ் கிடைக்குது, எங்கேயாவது ஜெபம் பண்றதுக்கு, எங்கேயாவது வேலை பண்றதுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கிறது. கொஞ்ச நாள்ல போனா அந்த தீர்க்கதரிசி எப்படி இருக்கிறார் அதே மாதிரி இவரும் மாறிடுறாரு. என்ன ஆச்சு? அவர் கூட இருந்து 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 அவருக்குள்ள இருந்த ஆவி இவருக்கு ஹலோ ஒட்டிக்குது. அப்படிதான் அபிஷேகம் வருது. நமக்கு எப்படி, நாம் எப்படி அபிஷேகம் பண்ணப்படுகிறோம்? நாம் கிறிஸ்துவுடனே சஞ்சரித்து கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறபடினால், அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கிறபடினால் அந்த ஐக்கியத்தின் விளைவாக ஏற்படுகிறது தான் அபிஷேகம்.
ஹலோ, அதுதான் அபிஷேகம். அவர் அப்படியா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அந்த அபிஷேகம் அந்த நிழலில் மூலமாக கிரியை செய்கிறது. நிழல் படுறதுனால யாரும் சுகமாகிறது இல்லை. அபிஷேகத்தினால்தான் அந்த நுகங்கள் முறிக்கப்படுகிறது. அந்த அபிஷேகம் கிரியை செய்கிறது. ஆகையால் அவருடைய மறைவிடத்தில் இருக்கிறது என்னன்னு பார்த்தோம். மறைவிடம் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட ஒரு நிலை, கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற ஒரு இடம். அவருக்குள்ளே நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவரிலும் அவருடைய வார்த்தை நமக்குள்ளாகவும் இருக்கிறது. நிழல் என்று சொன்னால் நாம் அந்த ஐக்கியத்தின் விளைவாக அவரோடு கூட ஒட்டி வாழ்வதன் மூலமாக, அவருக்குள்ளாக இருப்பதன் மூலமாக, அவருடைய வார்த்தையால் நிறைந்திருக்கிறது மூலமாக ஒரு மேகம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிழலை போல ஒரு மேகம். அது என்ன மேகம்? அந்த மேகம் சுகமாக்கும் வல்லமை நிறைந்த மேகம். அந்த மேகம் நம்மை பாதுகாக்கக்கூடிய மேகம். அந்த மேகம் நமக்கு புது பலன் அளிக்கக்கூடிய மேகம். அந்த மேகம் வல்லமை நிறைந்த மேகம். நம்மை எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிழலாக அந்த மேகம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்? அவருக்குள்ளாக நாம் இருக்கிறோம், அவரிலே ஜீவிக்கிறோம், அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கிறது. அது என்ன ஆகிறது? நம்மை சுற்றி ஒரு மேகம் போல, ஒரு கொடையை போல வருகிறது. அதுதான் நிழல். அமெரிக்காவிலே ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, பல இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குதாங்க. எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் பாருங்க, எல்லாம் பெருசு பெருசா இருக்கும். எந்த ஊர்ல போனீங்கன்னாலும் இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டடம் தான் பெருசா இருக்கும். இங்க மட்டும் இல்ல, இங்கேயும் எல்ஐசி அவ்வளவு பெருசா இருக்கு. உலகம் முழுதும் போய் பாருங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி தான் ரொம்ப உயரமான கட்டடமா இருக்கும். ஏன்? ஒன்னு காமிக்குது, அது ஜனங்க ரொம்ப இன்சூர்டா இருக்க விரும்புறாங்க. அவ்வளவு பணத்தை அங்க கொடுத்தா அப்படித்தானே கட்டினாங்க கட்டடத்தை. ஜனங்களுக்கு பாதுகாப்பு தேவை, பாதுகாப்பு தேடி அலையறாங்க. எப்படியாவது பாதுகாப்பு கிடைக்குமான்று. அதுக்கு தான் நமக்கு ராணுவம் வச்சிருக்கிறோம், அதுக்கு தான் போலீஸ் வச்சிருக்கிறோம், அதுக்கு தான் பூட்டு சாவி வச்சிருக்கிறோம், அதுக்கு தான் பேங்க்ல வைக்கிறதுக்கு இடம் வச்சிருக்கிறோம். பாதுகாப்பு தேவை. பாதுகாப்பை தேடி இந்த உலகமே அலைந்து கொண்டிருக்கிறது. இந்த இன்சூரன்ஸ் கட்டடத்தை பாத்தீங்கன்னாலே தெரியும் பாதுகாப்பு எவ்வளவு பேர் விரும்புறாங்கன்னு. எல்லாரும் பாதுகாப்பை விரும்பி ஓடுகிறார்கள். ஆனா வேத வசனத்தை போல ஒரு பாதுகாப்பு எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது. நம்முடைய தேவனை போல ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு எங்கேயும் கிடைக்கவே கிடைக்காது. சில ஐரோப்பிய நாடுகளில் கிரேடில் டு கிரேவ் செக்யூரிட்டி என்று சொல்கிறார்கள். அதாவது பிறந்த நாள் முதல் செத்து புதைக்கிற நாள் வரை ரொம்ப பாதுகாப்பா உங்களை கவனிச்சுக்கிறாங்களாம். எப்படி? எந்த குறையும் இருக்காது. குழந்தை பிறந்த உடனே மாசம் இவ்வளவு குழந்தைக்கு கொடுத்துறாங்க சில ஐரோப்பிய நாடுகள்ல. அப்பா அம்மா ஐயோ இந்த குழந்தை பிறந்திருக்கு, இன்னொரு குழந்தை ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல வேண்டியது இல்ல. குழந்தை பிறந்த உடனே செக் மாசம் மாசம் கவர்மெண்ட்ல இருந்து வந்துருது. அந்த குழந்தைக்கு வேண்டிய சகல பராமரிப்பு அவங்க கொடுத்துறாங்க. டாக்ஸ் கொஞ்சம் அதிகமா போட்டுறாங்க, ஆனா அவங்க காசை கொடுத்துறாங்க. 5 குழந்தை இருந்தா நல்லா நிறைய காசு கிடைக்கும். அங்க யாரும் குழந்தைய பெத்துக்க மாட்டாங்க. குழந்தைய பெத்துக்குங்க, நாங்க தர்றோம்ன்றாங்க, காசு நாங்க தர்றோம், நீங்க பெத்துக்குங்கன்றாங்க. பிறந்த நாள்ல இருந்து சாகிற நாள் வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம், ஒரு குறையும் வராதுன்றாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு, ஆஸ்பத்திரி, அது இது, சிறந்த மருந்துகள், சிறந்த சிகிச்சைகள், சிறந்த படிப்பு, சிறந்த எல்லாம் இருக்குது, சிறந்த வீடுகள் எல்லாம் இருக்க முடியும். முக்கியமா அந்த ஸ்வீடன், டென்மார்க் என்கிற 2 நாடுகள்ல ரொம்ப அதிகமா உண்டு. ஒரு மனுஷன் பிறந்துட்டானா அவனுக்கு எந்த குறையுமே இருக்காது. அவன் சாகிற வரைக்கும் பத்திரமா கொண்டு போய் அவனுக்கு குழியில் இறக்கிட்டு வருவாங்களே ஒழிய அவனுக்கு எந்த குறையுமே இருக்காம பாத்துக்குவாங்க. ஆனால் அந்த ஸ்வீடன், டென்மார்க்ல தான் பாருங்க தற்கொலை பண்ணிக்கிறவங்க அதிகமா. ஹலோ, இந்த ஸ்வீடன், டென்மார்க்ல கிரேடில் டு கிரேவ் செக்யூரிட்டி தர்றாங்க. பிறந்த நாள் முதல் சாகிற வரைக்கும் ஒரு குறைவெல்லாம் பாத்துக்கிறாங்க. ஆனா உலகத்திலேயே இருக்கிற நாடுகள்ல அந்த 2 நாடுகள்ல தான் தற்கொலை பண்ணிக்கிறவன் அதிகம். இதுல இருந்து என்ன செக்யூரிட்டி இருக்குது? இன்றைக்கு நான் சொல்லுகிறது எல்லாவற்றை விட மிகப்பெரிய செக்யூரிட்டி, நம்ம எல்லா விதத்திலும் பாதுகாக்கக்கூடிய ஒன்று. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடித்து விடுறேன். 91ஆம் சங்கீதத்துக்கு போவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று எல்லாரும் சொல்லுங்க. என்று
என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே நாசமோசங்கள் தீமைகள் நடக்கும்போது பல காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒரு முக்கிய காரணம், நல்ல கவனிங்க, இது ஒண்ணுதான் காரணம் நினைச்சுக்காதீங்க. நினைச்சுக்கிட்டீங்கன்னா வெளியே போகும்போது தப்பா நினைச்சுட்டு போவீங்க, குழம்பி போவீங்க. ஆகையால் தான் இந்த போதனை எல்லாம் போதிக்கும் போது நான் ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நான் என்ன கவர் பண்ணிக்க முடியுமோ கவர் பண்ணிக்கிறேன். நான் இல்லைன்னா அவர் தான் சொன்னார் அப்படின்றவீங்க. ஒரு முக்கிய காரணம், விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே தீமைகள், நாசமோசங்கள், பலவிதமான காரியங்கள், தோல்விகள் இவைகள் இருக்குமானால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் அந்த விசுவாசி நாவை சரியா பயன்படுத்துறது கிடையாது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் பலனை புசிப்பார்கள். நல்ல கவனிங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதாம். அநேகருடைய வாழ்க்கையில் நடக்கிற நாசமோசங்கள், தீமைகள், பலவிதமான தோல்வியுறும் சம்பவங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு ஒரு காரணம், பல காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒரு காரணம் என்ன? அவர்கள் நாவுகளை சரியாக பயன்படுத்தாததுதான் காரணம். விசுவாசியுடைய வாழ்க்கையில தீமைகள் நடக்கும் போது யோசிக்க ஆரம்பிச்சிடறோம், ஏன் எனக்கு இப்படி நடக்குது? நான் விசுவாசி, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், பரிசுத்தாவி பெற்றிருக்கேன், நான் காலேஜுக்கு போறேன், தசமம் கொடுக்கிறேன், நான் இப்படி எல்லாம் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது? கேட்கும் போது பலர் பல விதமா பதில் சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, இது கர்த்தர் செய்யற வேலையான்றாங்க. இது கர்த்தர் செய்யற வேலை. எது கர்த்தர் செய்யற வேலை? எல்லா நாசமோசம், தீங்கு, எல்லா விதமான வியாதி, நோய், தரித்திரம், எல்லா விதமான தோல்வி, வாழ்க்கையில நாம் காண்கிற விரக்தி, எல்லாம் இது கர்த்தருடைய செயல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போ அப்படின்றாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, அவர் தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் தம்முடைய குமாரனை அவர் தந்தருளி இருப்பார் என்றால் அவரோட கூட மற்றெல்லாவற்றையும் தராதிருப்பது எப்படி? தருவாரா தரமாட்டாரா? தம்முடைய சொந்த குமாரனை நமக்கென்று அவர் தருவார் என்றால் மற்றெல்லாவற்றையும் தருவாரா தரமாட்டாரா? அந்த வசனம் சொல்லுது, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால், இஃப் காட் பி ஃபார் அஸ், உங்களுக்கு எதிரி அல்ல ஆண்டவர், உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், அவர் உங்க சைடுல இருக்கிறாருங்க. உங்களை ஜெயிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். நீங்க ஜெயிக்கணும்னு விரும்புகிறார். நீங்க தோத்து நொந்து துவண்டு போய் வரணும்னு விரும்பவில்லை, நீங்க ஜெயிக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க நீங்க ஜெயிக்க வேணும்னு? ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் நின்று நீ ஜெயி, நான் இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன், உன் பட்சத்தில் நான் இருக்கிறேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த விதமான சத்துருடைய கிரியையா இருந்தாலும், எந்த விதமான வாழ்க்கையில் போராட்டமா இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு நான் வழி பண்றேன், நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், நீ ஜெயின்றாரு. கர்த்தர் உங்க பக்கத்தில் இருக்கார். உங்களுக்கு எதிராக அவர் போராடிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு எதிராக போராடினா பேசாம ஓடியே போயிடலாம், பேசாம எங்கேயும் ஓடவும் முடியாது. கர்த்தருக்கு உங்களுக்கு எதிராக போராடினார்னா நீங்க பொழைக்கவும் முடியாது யாருமே. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம் பக்கத்தில் இருக்கிறார், நமக்காக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது, அவர் பாவிகளை நேசிக்கிறார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க பாவிகளை நேசிக்கிறார்? பாவிகளா இருந்தப்பவே நேசிச்சாருன்னு சொல்லியிருக்கு. நம்மள எப்ப நேசிச்சாரு? பாவிகளா இருந்தப்ப நம்ம நேசிச்சாரு. அப்ப சொந்த பிள்ளைகளை நேசிப்பாரா நேசிக்க மாட்டாரா? ஹலோ, ஏங்க நீங்க ஊரார் பிள்ளையெல்லாம் நேசிக்கிறவங்களா இருந்தா சொந்த பிள்ளைய நேசிக்க மாட்டீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுக்கு பக்கத்து வீட்டு பிள்ளைய, எதிர் வீட்டு பிள்ளைய, எல்லா பிள்ளையும் நேசிக்கிறீங்க, உங்க வீட்டு பிள்ளைய நேசிக்க மாட்டீங்க. அதை விட அதிகமா தான் நேசிப்பீங்க. ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறவர். தம்முடைய சொந்த பிள்ளைகளை, தான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை நேசிக்காமல் இருப்பது எப்படி? கர்த்தர் நம்ம நேசிக்கிறார். அப்ப கர்த்தர் அதுக்கு பிரச்சனைக்கு காரணர் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில ஏன் நாசமோசங்கள் நடக்கிறது, ஏன் தீமைகள் நடக்கிறது, நம்முடைய வாழ்க்கையின் தோல்விகளுக்கு காரணம் என்ன? கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு சொல்றாங்க, கர்த்தர் கிடையாதுங்க. அவங்க கர்த்தர் கர்த்தர்னு சொல்றவங்க பாருங்க, ரொம்ப குழம்பி போயிருப்பாங்க. கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு சொல்லுவாங்க, அப்புறம் எந்தெந்த ஊழியக்காரர் போய் ஜெபம் பண்ணிக்க முடியுமோ ஜெபம் பண்ணிக்குவாங்க. எப்படி அதுல இருந்து விடுதலை ஆன, எந்தெந்த டாக்டர் போய் பார்க்க முடியுமோ பார்த்து, இங்க இருந்து அமெரிக்கா வரைக்கும் போய் எப்படி எப்படி எல்லாம் சுகமாக முடியுமோ அப்படி எல்லாம் சுகமாக பார்ப்பாங்க. ஏன்னா கர்த்தர் கொடுத்தாருன்னா பேசாம வச்சுக்க வேண்டியது தானே. செய்ய மாட்டாங்க. அது கர்த்தர் கொடுக்கல, அது தெரியும் அவங்களுக்கு. ஆனா குழம்பி போயிருக்கிறாங்க.
கோயில்ல போனா இப்படி சொல்லி விட்டுறாங்க, கர்த்தர் தான் கொடுத்தார், போ வச்சுக்கோன்னு. கர்த்தர் கொடுத்தா ஐயோ ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் கூட தாரணம் வாங்கிக்க வேணாமா? கர்த்தர் கொடுக்கவில்லை, கர்த்தர் அதுக்கு காரணம் கிடையாது. கர்த்தர் சொல்றார், நான் பாதுகாக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், எல்லா விதமான சத்துருடைய காரியத்திலிருந்து உன்னை விலக்கி காக்கிறேன். இத்தனை வாக்கு தத்துவங்களும் நமக்காக கொடுக்கப்படும். கர்த்தர் செய்யவில்லை அது. சரி, கர்த்தர் செய்யலன்னு ரெண்டாவது காரணம் என்ன? பிசாசு தாங்க செய்யறான். தெரியும் எனக்கு, கர்த்தர் இல்ல, இந்த பிசாசு பொல்லாதவன், அவன் தான் செய்யறான். பிசாசின் மூலமாக தான் பாவமும் மரணமும் வியாதியும் நோயும் தரித்திரமும் எல்லாம் வந்தது, அது தெரியும். ஆனா விசுவாசி பிசாசு தான் செய்யணும்னு சொல்லும்போது நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் என்று நினைக்கிறேன், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை, இருக்கிறீங்களா இங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசை, அப்பொழுது அவன், அப்புறம் பிசாசு என்ன பிரச்சனை? விசுவாசிகளே கவனியுங்கள், கர்த்தருக்கு காத்திருங்கள், அது கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். அப்ப பிசாசு என்ன பிரச்சனை? விசுவாசிக்கு ஒரு பிசாசு ஒரு பிரச்சனையா? அப்படியே பிசாசு போராடினாலும் அதுக்காட்ட போராயுதங்கள், அவருடைய நாமம், அவருடைய வார்த்தை, இவ்வளவு பட்டயத்தையும் கொடுத்து வச்சு நமக்கு அவனை கொண்டு அவனை துரத்தும்படியாக அதிகாரத்தையும் கொடுத்து பிசாசுகளை துரத்துவீர்கள் சொல்லியிருக்காரு. இவ்வளவு பண்ணியிருக்காரு. பிசாசு ஒரு பிரச்சனையா? பிரச்சனை இல்ல. அந்த காலத்துல சாட்சி சொல்லுவாங்க, ஐயோ இந்த பிசாசு என்ன தாக்கி கொண்டே இருக்கிறான், போன வாரம் என்ன ரொம்ப தாக்கி விட்டான் இந்த பிசாசு. அந்த சாட்சியே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் நான். பிசாசு தாக்குறான்னு ஒரு சாட்சியா? விசுவாசிக்கு, விசுவாசிக்கு வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு பிசாசு எதிர்த்து நின்னா பிசாசு ஓடி போயிடுறான். அப்புறம் விசுவாசி ஐயோ இந்த பிசாசு ரொம்ப என்ன தாக்கிட்டான் அப்படின்னு சொல்ல அர்த்தமே கிடையாது. பிசாசு தான் ஓடி போற பிசாசாச்சு, அவன் என்னத்தை தாக்க போறான்? அவன் ஓடி போற பிசாசு. நீங்க கர்த்தரை கீழ்ப்படிந்திருந்தால் பிசாசை எதிர்த்து நிக்கலாம். அங்க கீழ்ப்படிந்திருக்கும் போது இங்க வல்லமை அதிகம் இருக்குது. அங்க கீழ்ப்படிந்திருக்கும் போது பிசாசை எதிர்த்து நிக்க முடியுது. அவன் ஓடி போகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். ஏன் சுற்றி திரியணும்? விழுங்குற சிங்கமா இருந்தா போய் விழுங்க வேண்டியதுதானே. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஏன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான்? ஏன்னா எல்லாரையும் விழுங்க முடியாது, இப்படியே அலைஞ்சிட்டு இருக்கிறான். எதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறான்? இவ்வளவு பேர் இருக்காங்களே, யாரையாவது விழுங்க வேண்டியது தானே. விழுங்க வர்றான்னு சொல்லல, விழுங்கும்படியாக யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிந்துகிட்டே இருக்கிறான். யாரும் கிடைக்க மாட்டேன்றாங்க, யாராவது மாட்டுவாங்க. நல்ல விசுவாசிங்க நிறைய மாட்டுறாங்க. அவனுக்கு எப்படி மாட்டுறாங்க? நாம் நம் வாய் மொழிகளால், என்னங்க நீதிமொழிகள் 6:2, வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால், நல்லா சொல்லுங்களேன், வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். அப்ப சாத்தான் அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கால எல்லாரையும் விழுங்க முடியாது. அவன் அதனாலதான் அலைஞ்சு திரிகிற சிங்கமா இருக்கிறான். அவன் இப்படியே சத்தம் போட்டுட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறான். சும்மா தாராளமா யார வேணா போய் விழுங்கலான்னு கிடையாது. அவனுக்கு முடியாது, அப்படி கொடுத்து வைக்கல அவனுக்கு. அதனாலதான் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். கர்ச்சித்து கொண்டு யாரை விழுங்கலாமோ பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த நேரத்தில் பார்த்து நம்ம வாயை திறந்து தவறான காரியங்களை பேசினா நம்ம தான் விழுங்குறான். வாய்மொழிகளால் சிக்குண்டோம், நம்முடைய வார்த்தைகளினால் நாம் பிடிபட்டோம். இப்படிதான் நிறைய கிறிஸ்தவம் மாட்டிக்கிறது. அப்புறம் மாட்டிக்கிட்டு ஐயோ இது ஆண்டவர் செய்தார். எனக்கு ஆண்டவர் செய்யல, இது யாரு செய்தது? நம்ம செய்தது. தேவன் பிரச்சனை கிடையாது விசுவாசிக்கு, ஏன்னா தேவன் விசுவாசியினுடைய பட்சத்தில் இருக்கிறார். பிசாசு பிரச்சனை கிடையாது விசுவாசிக்கு, ஏன்னா பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று வேதம் சொல்லியிருக்கு. பிசாசுகளை துரத்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வலு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும்படியாக அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சகல சத்துருடைய வல்லமைக்கு மேலாக விசுவாசிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு பிரச்சனையே கிடையாது விசுவாசிக்கு. விசுவாசிக்கு பிரச்சனையே கிடையாது பிசாசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க அதுக்கு? அப்புறம் யாரு பிரச்சனை? சில சொல்லுங்க என் சூழ்நிலைங்க, என் சூழ்நிலை தாங்க பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்ல. தேவன் இல்ல, பிசாசும் இல்ல, என் சூழ்நிலை.
சூழ்நிலையை பற்றி வேதம் சொல்லுகிறது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, மலை போன்ற சூழ்நிலையை பார்த்து, மலை போன்ற பிரச்சனையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே. அப்புறம் எந்த பிரச்சனை? சூழ்நிலையும் ஒரு பிரச்சனை கிடையாது. விசுவாசிக்கு சூழ்நிலை ஒரு பிரச்சனையா? வேதம் சொல்லுது, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி சொன்னபடி ஆகும் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் எந்த மலை போன்ற பிரச்சனையா இருந்தாலும் தள்ளுண்டு போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சூழ்நிலை பிரச்சனையா? ஹலோ, இல்லங்க நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தங்க, எனக்கு படிப்பே இல்லைங்க, எங்க அப்பா அம்மா காசே இல்லைங்க, அது ஒரு பிரச்சனையா? இங்க ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டார் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால. ரட்சிக்கப்பட்டு வந்து என்கிட்ட வந்து சொன்னா, ஐயா எனக்கு வேலையும் இல்லை, பெரிய படிப்பும் இல்லை, பெரிய தொழிலும் இல்லை, ஒன்னும் இல்லை, நான் என்ன பண்றேன்னு தெரியல. நான் ரட்சிக்கப்பட்ட இப்ப உள்ளத்துல சந்தோஷமா இருக்குது, ஆனா என்கிட்ட கையில காசு இல்ல, சாப்பாட்டுக்கு பணம் இல்ல, ஒண்ணும் இல்ல, என் குடும்பத்தை காப்பாத்தணும், எனக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த சூழ்நிலை தாங்க பெருசா. நான் சொன்ன சூழ்நிலை ஒரு பிரச்சனையே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை வந்து கேளுங்க, கர்த்தருக்குள்ள வளருங்க. சூழ்நிலைகள் எல்லாம் விசுவாசிக்கு பிரச்சனையே கிடையாது. ஏழைன்றது பிரச்சனை கிடையாது, படிப்பு இல்லைன்றது பிரச்சனை கிடையாது, இது இல்லைன்ற அது இல்லைன்றது பிரச்சனையே கிடையாது. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். வருவாரு, பாவம் அவருக்கு கர்த்தருக்கு தரணும்னு ரொம்ப ஆசை, கர்த்தருடைய ஊழியத்துக்காக காசு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அவரால் 2 ரூபாய்க்கு மேல தர முடியாது. அந்த 2 ரூபாய் எடுத்து ரொம்ப உண்மையா ஒவ்வொரு தடவை வரும்போதும் அந்த கவர் எடுத்து உள்ள போட்டு 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 கொடுப்பாரு. அந்த 2 ரூபாய் ஒண்ணுமே அவர் காசே கிடையாது. அந்த 2 ரூபாய் கொடுக்கறதே பெரிய காரியம், அவர் வர்றதே பெரிய காரியம். அப்படி கொடுத்துட்டு இருந்தவர், அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறிச்சு. அந்த சூழ்நிலையில மேற்கொள்ள ஆரம்பித்தார். இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு மேல தர முடியுது ஆண்டவருக்காக. மாசம் மாசம் 1000 ரூபாய்க்கு மேல தர முடியுது. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை மாத்திட்டார். அவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கு, குடும்பத்துக்கே பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறார், எல்லாருக்கும் உதவி செய்யறார். ஆண்டவர் மாத்த முடியுமா? மாத்த முடியாத சூழ்நிலைய எந்த மலையும் பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகக்கூடிய அளவுக்கு மாற்ற முடியும். ஒரு பெண், நான் நடத்தின வாலிபர் முகாமிலே இங்க ஆகஸ்ட் 15 நடத்தின கூட்டத்திலே ஒரு வாலிபர் பெண் வந்தால், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பெண். கடைசி அந்த மீட்டிங் இந்த பசங்க எல்லாம் சொல்றாங்களே போலான்னு சொல்லிட்டு போயிட்டு அட்டன் பண்ணிட்டு அப்புறம் தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி வந்துச்சு. இந்த மீட்டிங்ல உட்கார்ந்து நான் பிரசங்கம் பண்றது கேட்கும்போது, நான் பிரசங்கத்துல ஏதோ ஒரு நேரத்தில் தற்கொலையை பற்றி பேசிட்டேன். நான் பேசுறதெல்லாம் சில நேரத்தில் சிலர் வந்து என்கிட்ட சொல்றாங்க, நீங்க எனக்காகவே பேசுறீங்க, யாருன்னு கூட தெரியாது எனக்கு. சில நேரத்தில் உங்களுக்காக நான் பேசல, ஆண்டவர் பேசுறாரு. அப்படி நான் தற்கொலையை பற்றி ஏதோ பேசினேன். அது பேசுறது அது உள்ளத்துல அப்படியே அந்த பெண் அப்படியே பிடித்து விட்டது. அந்த பெண் போய் தற்கொலை பண்ணிக்காம பிறகு என்னிடத்துல வந்து பேசி அதனுடைய பிரச்சனையை கேட்கும் போது நமக்கே கண்ணீர் வரும். தாய் தகப்பன் எல்லாம் பிரச்சனை, எல்லாம் தலைகீழா இருக்குது, எல்லாம் அலங்கோலமா இருக்குது. குடும்பம் ஒன்னும் ஒரு உதவியும் செய்ய முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது, அப்பேற்பட்ட நிலையில இருக்குது. ரொம்ப அக்கிரமமான வாழ்க்கை, ரொம்ப மோசமான ஒரு நிலையில வாழ்க்கை நடக்குது. ஐயோ, நான் வாழ்க்கையை நான் இன்னைக்கு முடிச்சுக்கொள்ளாம நான் என்னால வாழ முடியாது, இனி ஒரு நாள் கூட நான் வாழக்கூடாது, எனக்கு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. நான் சொன்னேன் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கேன். அன்னைக்கு வந்து இயேசு ஏற்றுக்கொண்டுச்சு அந்த பெண். ஆகஸ்ட் 15 நான் சொன்னேன் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கியமா? ஆமா. எனக்கு இப்படி நடந்ததுங்க, என்ன இப்படி பண்ணாங்க, என்ன அப்படி. நான் சொன்னேன் எல்லாம் மறந்துரு, அதெல்லாம் பழசு. இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறியா? அது நடந்திருக்க கூடாது, அந்த காரியம் எல்லாம் நடந்துருச்சு, விட்டுரு. அதை நினைச்சு அழுதுட்டு இருக்காத. இனி இயேசு உனக்கு புது வாழ்க்கையை தரப்போகிறார். இன்று முதல் நீ இயேசுடைய வார்த்தைகளை விசுவாசி, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அவருக்குள் இரு, அவருடைய வார்த்தை உனக்குள் இருக்கட்டும், அவருடைய மறைவில் நீ ஜீவித்து பாருன்றா. அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு அறிவுரை சொன்னேன். இனிமே ஒரு நாள் கூட வாழ முடியாதுன்னு சொன்ன பொண்ணு இன்னைக்கு போய் படிச்சு காலேஜில் பெரிய பட்டதாரி ஆகி பெரிய இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சு இப்ப வேலைக்கு போறதுக்கு ஆயத்தமா வந்துருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன், என்னம்மா எப்படி இருக்குதுன்னு. ஐயோ, நல்ல காலம் நீங்க சொன்னீங்க பாஸ்டர், இன்னைக்கு நான் பாருங்க நல்லா படிச்சு இன்னைக்கு எல்லாம் எனக்கு இந்த அக்கிரமம் பிடிச்ச இந்த வாழ்க்கையில நான் வாழ வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு என்ன வாழ்க்கை வேணுமோ அந்த வாழ்க்கையை நான் அமைச்சுக்கலாம், அவ்வளவு சம்பாதிக்கலாம், அவ்வளவு நல்லா இருக்கலாம், எனக்கு அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சிருக்குன்னு சந்தோஷப்படு. எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் மாற்ற முடியும்? கர்த்தர் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். பிசாசு உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பிசாசை எதிர்த்து நின்னா ஓடி போறான். அப்ப பிசாசுன்னு சொல்லாதீங்க, விசுவாசிங்க.
சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை, ஏன்னா மலை போன்ற சூழ்நிலையும் கரைஞ்சு போகும், ஓடி சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும். சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை, கர்த்தரும் பிரச்சனை இல்லை, பிசாசும் பிரச்சனை இல்லை, சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எதுங்க பிரச்சனை? பாயிண்ட்டுக்கு வர்றோம். இப்பதான் எங்கேயோ போயிட்டாரு நினைச்சிட்டு இருக்கீங்க. கர்த்தரும் பிரச்சனை இல்ல, பிசாசும் பிரச்சனை இல்ல. கர்த்தர் நமக்காக இருக்கிறார், பிசாசு பயந்து ஓடி போறான் நம்மளை பார்த்தா. சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை, ஏன்னா மலையை கூட நம்ம தகுத்துறோம் அப்பேற்பட்ட ஆட்கள். அப்ப என்ன பிரச்சனை? எல்லாம் சிரிக்கிறீங்க, சொல்ல மாட்டேங்க, விளங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாப்போம். நாவு பிரச்சனை இங்கதான் இருக்குது, மூக்குல இருந்து 2 இன்ச்சுக்குள்ள இருக்குது கீழே. அங்க லொடலொடன் ஆடிட்டு இருக்கு பாருங்க ஒண்ணு, அது இஷ்டத்துக்கு ஆடுது. நாவு ஒரு சக்தி, அதுல ஒரு சக்தி இருக்குது, மின்சார சக்தி போல. இது ஆட ஆரம்பிச்சதுன்னா, இது பேச ஆரம்பிச்சதுன்னா சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி, இது எலக்ட்ரிக் சுவிட்ச ஆன் பண்ண மாதிரி கரண்ட் போய்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதுல போய் கைய வைக்க கூடாது. இது பேச ஆரம்பிச்சதுன்னா இது நன்மையாவும் செய்யலாம். இந்த ஃபேன் எல்லாம் ஓட்டும், கரண்ட் ஓட ஆரம்பிச்சு சுவிட்ச போட்டோன்னே கரண்ட் எல்லாம் ஓடுது. அயன் போடணும்னா கொண்டு போய் அந்த அயன் பாக்ஸுடைய அந்த பிளக்க கொண்டு போய் உள்ள விடுறோம், கிளீனா அது ஹீட் ஆகுது, நல்லா அயன் போட்டு ஜோரா துணியை போட்டுக்கிறோம். அந்த பிளக்க விடுறதுக்கு 2 விரல விட்டா என்ன ஆகுறது? ஹலோ, ஷாக்கு தான் கிடைக்கும். இல்லங்க விரல எல்லாம் விட்டா வேலை செய்யாதுங்க, அது பிளக்க விட்டா நல்லா அயன் பாக்ஸ் இல்ல, எதை விட்டாலும் வேலை செய்யும் அது. நான் சொல்லுகிறேன், இந்த நாவு வெறும் வசனத்தை பேசும்போது மட்டும் வேலை செய்யாது, நீங்க எதை பேசினாலும் வேலை செய்யும். எது சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். ஹலோ, சொன்னா அது நடக்குமா நடக்காதா? பேசிட்டே போயிடுவேன், நான் லேட் ஆகி போச்சு. சொன்ன கண்டிப்பா நடக்கும். ஐயோ அந்த காலத்துல மாப்பிள்ள எல்லாம் கிடைக்க மாட்டாங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க, எவ்வளவு பெரிய கஷ்டம். கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா சொல்றாங்க அப்படிதான், சொன்னா கிடைக்காது. ஏன்னா சொல்லும் போது அது தெரியுது, சொன்னா கிடைக்கவே கிடைக்காதுன்னு. ஒரு ஆள் அனுப்பிச்சேன் திருப்பூருக்கு, போய் இடத்த பாடியா, சபை ஆரம்பிக்கலாம். என்கிட்ட படிச்ச பையன், போய் அங்க ஒரு இடத்த பார்த்துட்டு வா, ஒரு வீடை பார்த்துட்டு வா, எவ்வளவு வாடகைன்னு சொல்லு, அட்வான்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி நான் தர்றேன், போய் ஒரு சபை ஆரம்பி, உனக்கு 2 வருஷம் உதவி செய்யற, நீ போய் அப்புறம் சபையை ஆரம்பிச்சு நீ நடத்திக்கான்னு. போய் இடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து, இந்த 12 கோத்திரத்திலிருந்து போனாங்களா அது மாதிரி ஒரு வர்றாரு திரும்பி, இந்த 10 பேரை போல. திருப்பூர்ல என் செலவுல 4 நாள் சுத்திவிட்டு 4 நாளைக்கு பிறகு என்கிட்ட வந்து, அண்ணே அங்க கிறிஸ்தவங்கன்னா வீடே தரமாட்டாங்களான்னு. நான் உனக்கு நிச்சயமா கிடைக்காது, நீ போய் வேலையை பாருங்க. இங்க இவ்வளவு நாள் படிச்சுட்டு நீ அவ்வளவுதான் பேசுறனா உனக்கு நிச்சயமா கிடைக்கவே கிடைக்காது, நீ போய் உன் வேலையை பார்ப்பான்னு நினைச்சிட்டேன். திருப்பூர்லயே கிறிஸ்தவங்கன்னா ஒரு வீடு கூட தரமாட்டாங்களாம். இவர் வந்து எனக்கு சொல்றாரு. நான் போன திருப்பூருக்கு, அங்க ஒரு பெரிய கூட்டத்தை வச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியும் 1990ல பெரிய கூட்டத்தை வச்சு, அங்க இருக்கிற ஒரு ஹோட்டல்ல போய், டிப் டாப் ஹோட்டல்ல ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல் முதலாளிட்ட போய் பேசினேன், இந்த ஹால் எங்களுக்கு வேணுங்க. எதுக்குங்க? பிரேயர் மீட்டிங் நடத்த போறேங்க. ஐயோ நான் கம்யூனிஸ்டுங்க, அதனால நாங்க பிரேயர் மீட்டிங் நடத்திட்டு போறோம். இல்லங்க நான் கம்யூனிஸ்டுங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீங்க உங்களுக்கு பிடிக்காதுன்னா விடுங்க, வாடகை வாங்கிங்க, மேல நான் பிரேயர் மீட்டிங் நடத்த போறேங்க. வாடகை எவ்வளவுங்க? 3300 ரூபாய் வாடகை. சரி நான் தர்றேங்க வாடகை. எடுத்து மேல நடத்தணும், அந்த இடமே நிறைஞ்சு வலிஞ்சுது, அந்த அளவுக்கு எடுத்து நடத்தணும். இன்னொரு பையனை பிடிச்சேன், எங்க படிச்ச பையனை, நீ போறியா பண்ண, நீ போற, நான் போறேன். இவன் வேற மாதிரி பேசுறான். நான் போறேன்னு, நான் செய்யறேன்னு, நான் பண்றேன். சரி போ அனுப்பிச்சேன். 2 வருஷத்துக்குள்ள இன்னைக்கு 2200 ரூபாய் வாடகை கொடுத்து எலக்ட்ரிசிட்டி எல்லாம் அவங்களே பே பண்ணி, அவளும் சபையே பே பண்ணி, நாம ஒரு நாள் பைசா தர்றதில்ல. அங்க சபை நடக்குது, இன்னொரு இடத்துல நடத்துறாங்க. இப்போ 2200 ரூபாய் வாடகை மட்டும் தர்றாங்க சபை. எந்த கிராமத்துல, எந்த சின்ன ஊர்ல 2500 ரூபாய் கொடுத்து சபை நடத்துறாங்க, வாடகை கொடுத்து. முடியும் முடியும்னு விசுவாசத்தா முடியும், முடியாதுன்னு விசுவாசத்தா முடியாது. நான் எப்பவும் சொல்றது உண்டு, உங்களை விட பெரிய தீர்க்கதரிசி உலகத்தில் கிடையவே கிடையாது. ஹலோ, உங்களை விட பெரிய தீர்க்கதரிசி இந்த உலகத்திலே கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, ஐயா ஜெபம் பண்ணி சொல்லுங்க, கர்த்தர் என்ன சொல்றார்? கர்த்தர் என்ன சொல்றாரு? நல்லா ஜெபம் பண்ணி சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ண வேண்டியது இல்லைங்க, நீங்க சொல்றத பார்த்தே நான் சொல்லுவேன் என்ன சொல்லுவார், என்ன நடக்கும்னு. இல்லங்க நீங்க ஜெபம் பண்ணி கேட்டு சொல்லுங்க. கேட்கவே வேண்டியது இல்லைங்க, நீங்க சொல்றது நிச்சயமா நடக்கும்.
நீங்க என்ன பேசுறீங்களோ அது நிச்சயமா நடக்கும். உங்களை விட பெரிய தீர்க்கதரிசி இந்த உலகத்திலே கிடையாது. எல்லாம் தீர்க்கதரிசி தேடி ஓடாதீங்க. அங்க ஒண்ணும் கிடையாது. அவங்க சொல்றதுல சில நேரம் நடக்கும், சில நேரம் நடக்காது. சிலது நல்லா நடக்கும், சிலது நல்லா நடக்காதான. நீங்க சொல்றது நிச்சயமா நடக்கும். ஏன்? நாவின் அதிகாரம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்க சொல்லுகிறது அப்படியே நடக்கும். அவரின் அடைக்கலம் என் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொன்னா அது என்ன ஆகும்? அப்படியே ஹலோ அப்படியே நடக்கும். தெரியலங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறாருனால தெரியல, இல்லாத மாதிரி இருக்குது, விட்டுட்டார் போல இருக்குது, ஆண்டவரே கைவிட்டார் போல இருக்குன்னா கண்டிப்பா அப்படிதான் நடக்கும். அடுத்த வாரம் தொடருவோம். எல்லாம் எந்திரிச்சு நிற்போம்.